அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Acts chapter 2 verse 23. அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்படும் இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவனுடைய நிர்ணயத்தின் ஆலோசனையின்படியும் முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் அக்கிரமக்கார கையிலே சிலுவையிலே ஆணி அடித்து கொன்றீர்கள் என்ற பழிபாவம் உங்களுடையது என்று பேதுரு யூதர்களோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு சொன்னதை நான் வாசிக்க கேட்டோம். On the day of Pentecost, when Peter stood up towards the people of Israel and condemned them, saying, "You have committed into the hands of the wicked men that he might crucified and die." பெந்தெக்கோஸ்தே பண்டிகைக்கு முழு உலகத்தில் வந்த யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பார்த்து தான் பேதுரு அந்த நாளிலே இதை சொல்லுகிறதாக இங்கு நான் வாசிக்க கேட்டோம். On the day of Pentecost, when the Jewish people came to celebrate their feast, that was the time when Peter stood up and addressed the people of Israel about the crucifixion and death and resurrection of Christ Jesus. யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இயேசுவை கொலை செய்தாலும் அந்த கொலை செய்த அந்த பழி பாவத்தை அவர்களுக்கு பேதுரு உணர்த்தி காட்டி அதே அதிகாரம் 41ஆம் வசனத்தில் ஏறக்குறைய 3000 பேர் ஆண்டவருக்குள் கொண்டு வரக்கூடிய வல்லமையை பேதுரு வெளிப்படுத்தினதாக நாம் காணலாம். On that day, Peter stood up and addressed the people of Israel about the Jewish people's crucifixion of the Lord and Savior Jesus. And on that same chapter, verse 41, it says that he was able to address under 3,000 souls on that very day. பெந்தெக்கோஸ்து நாளிலே ஒரு 3000 பேர் ஞானஸ்நானத்துக்குள் கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செய்தி இந்த 2ஆம் அதிகாரத்தின் செய்தியாக இருக்கிறது. Acts chapter 2 is a beautiful chapter where 3,000 souls were added on very day into the church being baptized by the Lord. இயேசுவை கொலை செய்த யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுடைய மார்க்கத்துக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவதன் காரணம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். And tens and thousands of people, they received the Lord as their Savior and obeyed unto the gospel of the apostles is because they all had gathered in Jerusalem to worship and to extol the Lord. அவர்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இயேசுவை கொலை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். They were Jewish people, they were Israelites, they were the murderers and they were the ones who crucified Jesus in the ignorance. Nevertheless, they obeyed God. They all had gathered in Jerusalem in accordance to the Mosaic law to celebrate and to worship the Lord and glorify him. அவர்கள் பெந்தெக்கோஸ்தே பண்டிகைக்கு முழு உலகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே அந்நிய பாஷைகள் தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் பேசக்கூடிய இடத்திலே அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. On the day of Pentecost, to celebrate the feast of Pentecost, the Jewish people from all the diaspora around the world, they have gathered in Jerusalem, and on that day they all heard the glorious, marvelous splendor and wonder of God, hearing in their own languages glorifying God. இயேசுடைய ஜனங்கள் 120 பேர் இயேசுடைய பக்கத்தில் அந்நிய பாஷையிலே தேவனை மயப்படுத்தக்கூடிய அந்த காட்சி அந்த பெந்தெக்கோஸ்துக்கு முழு உலகத்துக்கு வந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்கள் தேவனை மயப்படுத்தக்கூடிய இடத்துல அது அவங்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய காட்சியாக இருந்தது. The Jewish people who have gathered to praise and worship God on the day of Pentecost, they all heard men speak in different tongues, but it was audible to them in their own language, praising and exalting God in their native language as well. ஆகவே மற்றவர்களை நாம் ரட்சிப்புகள் கொண்டு வரக்கூடிய அளவில் நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே அதை அவர்கள் காணக்கூடிய இடத்திலே அவர்கள் காட்சியளிக்க வேண்டும். That you may bring other people to the obedience of gospel, to salvation. People must find you in a place where you glorify God, exalt God in your lives. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தேவ சமூகத்திலே பாட்டு பாடாதபடி வாய் திறக்காதபடி உட்கார்ந்திருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். And I am witnessing you people. You claim to be saved. You claim to be water baptized. You also claim you are spirit filled, but you're so idolizing the place by not engaging yourself in singing and in participating in the worship. ரோமர் 1:21 தேவனை அறிந்தும் அவரை துதியாமலும் மயப்படுத்தாமலும் இருக்கிறதுனால உணர்வில்லாத இருதயம் இழந்து ஆக்கினைக்குள்ளாக கொண்டு போகப்படும் என்ற எச்சரிப்பை பவுல் எழுதுகிறார். And Paul gives a clear warning to the church which was at Romans, saying that having known God, having failed to worship God, people's hearts are hardened and God gives them to debased things that they may condemn and corrupt themselves from the knowledge of God. ஒருவேளை பாட்டு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியில் அந்நிய பாஷை பேசவோ அல்லது கர்த்தரை துதித்து மயப்படுத்தவோ நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். Maybe we are not relevant with our songs, but you can open your mouth and praise and worship God in the given
gifts of the Holy Ghost in your lives. ஆகவே தான் இந்த பெந்தெகோஸ்து நாளிலே அவருடைய அந்நிய பாஷைகள் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவிலும் யூதர்கள் தேவனை மயப்படுத்தக்கூடிய இடத்திலும் இருந்தது அங்கு ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக நாம் காணலாம். Which is why on the day of Pentecost, when the Jewish people, when they were gathered to celebrate the feast of Pentecost, they were able to hear the praise of God in their tongues when they were filled in the Holy Ghost and spoke in different tongues. பேதுரு எழுந்து நின்று 11 பேர் எழுந்து நின்று இது யோவேல் தீர்க்கதரிசியின் நிறைவேறுதலாக இருக்கிறது, இதை நாங்கள் பெற்றுக்கொண்டது போல நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் நீங்கள் இயேசுவை அக்கிரமக்கார கையிலே ஆணி எடுத்து சிலுவையிலே கொன்றீர்கள் என்ற குற்றச்சாட்டை கொண்டு வருகிறார். And Peter stood up and blamed the people, saying that this day Joel's prophecy has been fulfilled, and that cannot be possibly fulfilled in you because you are the murderers. You have given him into the hands of the wicked men and crucified and murdered him, charged, condemned Peter to the people of Israel. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தேவனை மயப்படுத்துகிறார்கள் என்று தங்களுடைய ஜென்ம பாஷையை தெரிந்தவர்கள் அதே போல நாங்கள் பேச வேண்டும் என்ற விருப்பத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறதாக நாம் காணலாம். We find people who heard them speak in different multiple dialects. They too wanted to speak like them, and they expressed a desire to follow them. பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் யோவேல் தீர்க்கதரிசனத்துடைய நிறைவேறுதலுக்கு தகுதியாக இருக்கிறோம், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை சிலுவையிலிருந்து கொன்றதை நீங்கள் உணர வேண்டும் என்று அவளுக்கு உணர்த்துகிறார். And Peter standing up and said, on this day I attest that the Joel's prophecy is fulfilled, and he said you have to give in to the commandments and to the principles which is laid down to you to receive this blessing. தேவனுடைய நிர்ணயத்தின்படியும் அவருடைய ஆலோசனையின்படியும் முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை என்ற வார்த்தையை கொண்டு வருகிறார். And Peter says that being delivered by the determined counsel and foreknowledge of God, taken and given by the wicked hands, I have crucified and slain. மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக தேவன் மனிதனை பற்றிய திட்டத்தின் நோக்கத்தோடு திருத்துவ தேவனாக அவர் பலியாக்கப்படக்கூடிய ஒரு இடத்திலே அவர் இருந்தார். And before God created man, in the mind of God, even having before created man, he had determined as a sacrifice for the sake and perfection of man. பிதாவாகிய தேவன் குமாரனை பலியாக ஒப்புக் கொடுக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர் பலியாக்கினார் என்பதை எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுத்தது எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrew chapter 9 verse 14 it is written that even before he took the coronation of men, it is written he was sacrificed by having given himself as a sacrifice for us. மனிதனை பற்றிய திட்டம் தேவனுடைய மனதில் இருந்ததனால மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே நித்திய தேவன் திருத்துவராக பலிப்பிரமாணத்திலே வாழ்ந்ததாக வேதத்திலே நாம் காணலாம். And we can infer from the word of God, even having created man, even before the foundation of the world, God for the sake of man became triune, and in his unity he has determined the sacrificial mind and the order in him. நீதிமொழிகள் 8:30-31 அவர் பிதாவின் அருகிலே செல்ல பிள்ளையாக மகிழ்ந்து களிகூர்ந்திருந்தார், மனுமக்களோடு மகிழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When we get into Proverbs chapter 8 verse 20 onwards, you can find that he before the foundation of the world was in the bosom of the Father, rejoicing with the children of men, says the account of Proverbs in chapter 8. பிதாவின் அருகிலே செல்ல பிள்ளையாக மகிழ்ந்து கொண்டிருந்தார். பிதாவாக தேவன் அவரை அடித்து கொண்டிருக்கும் போது மனுமக்களோடு களிகூர்ந்து மகிழ்ந்தார் என்று 30-31 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 30:31 he was rejoicing in the bosom of the Father with the children of the men. We should infer that this way, that when the Father was committing him for the sacrifice of men, beating him up, and that was when he rejoiced with men. மனிதர்களுக்காக மரிக்க வேண்டும், பலியாக்கப்பட வேண்டும் என்ற அன்பு பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்ததனால பரிசுத்த ஆவியானவர் அங்கீகாரம் கொடுத்ததனால இயேசு மனுமக்களுக்காக மரிக்கக்கூடிய இடத்தில் இருந்தார் என்பதுதான் அவருடைய நிர்ணயம், ஆலோசனை, ஒப்புக் கொடுத்த இயேசு என்று பேதுரு எழுதுகிறார். And when Peter wrote about a determined counsel, foreknowledge of God, what did he mean? He means to say, in the Godhead, the Father and the Son together rejoiced in the creation of human beings and desired to dwell among them, which is why he had given his Son and given him the sacrificial order and the mind in him for us. மனிதனை பற்றிய திட்டத்திலே தேவன் ஒரு பலிப்பிரமாணத்தோடு அவர் வாழ்கிறார்.
அவைகள் தெளிவாக இருக்கிறது என்பதைத்தான் தேவனுடைய நிர்ணயத்தின்படியும் ஆலோசனைப்படியும் முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை என்று பேதுரு சொல்லுகிறார். What are we to determine with these words? Determined counsel, foreknowledge of God, which means before the foundation of the world in the Godhead, when God concerning man for his eternal purpose, he had the sacrificial mind and the order in him, and according to that he had given Jesus into the hands of the wicked men and crucified, and he was slain for us. சிறுவேலுக்காக யூதருக்காக அவர் பலியாக்கப்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கக்கூடிய அவரை நீங்கள் அக்கிரமக்கார கையிலே சிலுவையிலே ஆணி அடித்து கொண்ட கொலைபாதகர்கள் படுபாவிகள் இந்த குற்றச்சாட்டை பழிபாவத்தை கொண்டு வருகிறார். He blames the Jewish people, saying that according to the determined counsel, foreknowledge of God, he rejoiced to suffer and die for the perfection through the sacrifice, but ye have misunderstood the purpose of his coming, but are given him into the wicked hands, crucified and slain. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கு பிலாத்து அவரை விடுதலையாக்க மனதாக இருக்கும்போது நீங்கள் மறுதலித்தீர்களே என்று சொல்லுகிறார். And he also said that when Pilate wanted to release him, loosen him, but you have denied the Savior and had led him into the crucifixion of the death of the cross. கொலைபாதகனாகிய பரபாசை விடுதலையாக்க வேண்டும், நீதிபரரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஓலமிட்டீர்களே. He also further added that you wanted the murderer and determined the murderer and made him free, but denied the Holy One and took him to the Holy and the Just One and took him to the cross. ஜீவாதிபதியை சிலுவையில் அறைந்து கொன்ற படுபாவிகள் என்ற ஒரு பயங்கர குற்றச்சாட்டை சாட்டிதான் அவளை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறார் பேதுரு. And Peter condemned them, saying that you killed the Prince of Life, whom God hath raised, and such was the charge Peter levied upon the people of Israel on that day who were witnessing the happening on the day of Pentecost, who were rejoiced in the Holy Ghost. இங்கே அவரை கொலை செய்தார்கள் என்ற வார்த்தை அவள் ரட்சிக்கப்பட்ட இடத்திலே அவர்களுக்காக பலியானார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். Killed, the word killed, I want to explain you as sacrificed. He made himself for propitiation, a sacrifice for us. இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் இயேசுவை கொலை செய்த கொலைபாதகர், ஆனால் இயேசுவிடத்தில் வந்தவர்கள் அவர்களுக்காக அவர் பலியாக்கப்பட்டார் என்ற இடத்திலே அது கொண்டு வரப்படுகிறது. Against the Jewish people it is murder, it is killing, slaughter. But towards them, those who come to the Lord, He is atonement, a sacrifice, a propitiation for us. இயேசுவை நாம் கொன்றிருக்கிறோமா அல்ல இயேசு நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறாரா என்று ரெண்டு நிலையிலே மனுமக்கள் இருக்கிறார்கள். The human beings are for and against the death of Jesus. If you are against, you are a murderer. You are a slain, wicked crucifier. But if you are for, it is working in you as a sacrifice and as a propitiation for you. இஸ்ரவேலில் யூதரில் அநேகர் கொலைபாதகர் என்ற இடத்தில் இருந்தார்கள், ஆனால் ஒரு சில யூதர்கள் இஸ்ரவேலர்களுக்காக அவர் பலியாக்கப்பட்டார் என்ற இடத்தில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். Many of the Jewish people were in the place of murderers and killers, but some of the people who accepted the Lord, they took Jesus' death as a sacrifice and as a propitiation for them. இயேசுடைய மரணம் ஒரு கொலைபாதகமா ஒரு பலியா என்பதை உங்களுக்கு நான் சொல்லுவேன். Let me explain you the death of Jesus, if it be a murder or a sacrifice. யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக ஆக்கினை பாவம் உண்டு என்று இயேசுவே சொல்லுகிறார். Jesus himself in John's Gospel chapter 19, it is recorded that I speak that he who has given me into your hands has more condemnation. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க எத்தனை மணி கொண்டிருக்கிற நேரத்திலே இயேசு பிலாத்தோடு பேசுகிறார், என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த யூதருக்கு இஸ்ரவேலருக்கு அதிக பாவம் உண்டு, அதிக ஆக்கினை உண்டு என்று அவர் பேசுகிறார். And Jesus replied unto Pilate and said, thou could have no power at all against me, it were given thee from above. Therefore he that deliver me unto thee hath the greater sin. பேதுரு அவர்களை குற்றம் சாட்டினது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசுவே யூதர்களை குற்றம் சாட்டி பிலாத்தோடு பேசினதாக யோவான் 19:11 நாம் காணலாம். On the day of Pentecost, we need not to consider it was Peter who condemned the Jewish people, but the Lord himself. In John's account, chapter 19, verse 11, when he stood before, as a good testimony before Pilate, he himself had condemned that you have delivered unto me unto thee as a greater sin. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை கொலை செய்த பாவத்தை கூட்டிக் கொண்ட இடத்திலே அதுக்கு நிழலாட்டமாக அங்கு 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19
நாங்கள் இதுவரை செய்த பாவத்தோடு ராஜா வேண்டும் என்ற பாவத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டோம் என்று அறிக்கை செய்கிறார்கள் இஸ்ரவேலர். In the Old Testament, in 1 Samuel chapter 12, there is an account of their mishap. They themselves said, for having done all the wickedness, now we have added up one more sin, worst of all, by asking for a monarch to be like the heathens around us. Such is the parallel, such is the similitude of the essence of the sin of the crucifixion of the Jewish people. கர்த்தருக்காக வாழக்கூடிய நாம் பாவத்தை குறைக்கிற இடத்தில் இருக்கிறோமா பாவத்தை கூட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா என்பதை சவுலை ராஜாவாக்கின பாவம் என்பது சிலவேளைகள் சாமியாரோடு சொல்கிறார்கள், நாங்கள் இதுவரைக்கும் செய்த பாவத்திலும் சவுலை ராஜாவாக்கின பாவத்தை கூட்டிக் கொண்டோம் என்று வேதனையோடு அறிக்கையிடுகிறார்கள். And we God's people must give careful attention whether we add up our sins or try to get eliminated. Because the Jewish people said to Samuel, towards the Lord, for having done all the sins, now by asking a monarch, a king, we have added up our sins. And that was their conviction at that point of history. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கு. எல்லா பாவத்தை காட்டிலும் சவுலை ராஜாவாக்கின பாவத்தை கூட்டிக் கொண்டார்கள். Having been delivered from the bondage of Egypt, the people of Israel, one after the other, they have committed errors and slipped in their life, but by asking for a king, because of all sin in their life. 1 சாமுவேல் 8:7 என்னை தள்ளினார்கள் என்று தேவன் சாமுவேலோடு சொல்கிறார். ராயினே இல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா வேண்டாம் என்று இவனை அகற்றும் என்று யோவான் 19:15 அவர்கள் முறையிடுகிறார்கள். Back in the Old Testament, they asked for a king. And the Lord in 1 Samuel chapter 8 said to Samuel, it was not you they have rejected me as a king. But here in John's Gospel chapter 19 verse 12 they said, other than the king, other than Caesar, we have nobody as our king. சாமுவேல் நாட்களில் தேவனை தள்ளி தங்களுக்கு ராஜா வேண்டும் என்ற பாவத்தை கூட்டிக் கொண்டது போல இயேசுவை சிலுவையில் இருந்த நாட்களில் இதே உம்முடைய ராஜா என்று சொல்லும்போது இவனை அகற்றும் ராயினே இல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா வேண்டாம் என்று அறிக்கை செய்கிறார். At the time of the history of the kings, we know during the days of the judge Samuel, they rejected the rulership, the theocracy of God, and asked for a king. So was it a parallel here? When Pilate said, behold your king, they said, we have Caesar and no other king for us. இயேசுவை அவர்கள் தள்ளின காரணம் இங்கு இஸ்ரவேலர்கள் சவுலை ராஜாவாக்கினதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. This is a parallel type of how they rejected theocracy of God and had accepted the monarchs around them. So is a similar parallel of they rejecting the messianic rulership in them. இயேசுவை இதோ உங்கள் ராஜா என்று சொல்லக்கூடிய இடத்திலே பிலாத்து இருக்கும்போது இவன் அகற்றும் ராயினே இல்லாமல் வேறே ராஜா வேண்டாம் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். And when Pilate said, behold your king, they confessed and said, we have no other king but Caesar, and eliminated their Messiah out of them. ஆகவேதான் தேவனை தள்ளி ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட விஷயத்திலே நாங்கள் செய்த எல்லா பாவத்தை காட்டிலும் ராஜா வேண்டும் என்ற பாவத்தை கூட்டிக் கொண்டோம் என்ற இடத்துல என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்த இவர்களுக்கு அதிக பாவத்தை கூட்டிக் கொண்டார்கள் என்று ஆண்டவரே பிலாத்தோடு பேசுகிறார். The parallel that we find in the Old Testament in the days of the kings when they wanted a monarch, they said they have rejected God and embraced the monarch. So is the essence of their sin when they rejected Christ, and Christ himself said, greater is the sin who has delivered me unto thee. ஆகவேதான் அப்போஸ்தலர் 13:22 அவனை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. And which is why in Acts chapter 13 verse 22 it is recorded, God had rejected Saul and appointed David as the king. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை கொலை செய்ததனால அவளுக்கு ராயன் வேண்டும் என்று சொன்னதனால அவர்களை தள்ளினார் என்பது உறுதிப்படுகிறது. And it is a fact of the matter that they rejected the theocracy and accepted the monarchy, and which is why God also rejected them and has to abandon them. இஸ்ரவேலர்களுக்கு யூதருக்கு எவ்வளவோ நன்மைகளை இயேசு செய்தார், ஒரு தீமையும் செய்யவில்லை, ஆனால் துணிகரமாக அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். And God had done so many good things to the Jewish people. And Jesus as a savior roamed around doing good. There was no evil. Nevertheless, they crucified him on the cross. சவுலுக்கு தாவீது எவ்வளவோ நன்மை செய்தான். கோலியாத்தை கொன்றான். அவனுடைய கெட்ட ஆவியை அவன் சுரமண்டலத்தை வாசித்து துரத்தினான். நன்மை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் சவுலோ தாவீதுக்கு விரோதமாகவே இருந்தான். Even in the parallel case of Saul and David kept doing good to Saul, had killed the greater enemy Goliath, had also expelled the evil spirit in Saul. Yet Saul was dead against David and pursued after his death. அவர்களை தள்ளுவது கொலைபாதகரை தள்ளினார்கள். ஏற்படுத்தக்கூடிய தாவீது எனக்கு சித்தமானதை செய்வான் என்ற பலிப்பிரமாணத்துக்குள் கொண்டு வரப்படுகிறார். They rejected
a murderer, and accepted a murderer, but David was appointed as a man after God's own heart. இயேசுவை கொலை செய்தவர்கள் தள்ளப்படுகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்காக பலியாக்கப்படுகிறார்கள். And them those who reject Jesus, they murder him, kill him. But them those who accept Christ, and they, for them, it becomes a sacrifice and an atonement. Building out. இயேசு அவர்களுக்காக பலியாக்கப்பட்டாரா, அவர்கள் கொலை செய்தார்களா என்பதை நாம் காணக்கூடிய ஒரு நிழலாட்டமான காட்சி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரமாக இருக்கிறது. And the two cases of murder and acceptance of a sacrifice, we have to get into the Old Testament parallel. இங்கு ஆபேல் என்ற ஒரு மனிதனை நாம் காண்கிறோம். அவனுக்கு நமக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது என்ற ஒரு அறிவு அவனுக்கு இருந்தது. Back into the history of the Genesis account of chapter 4, Abel had a knowledge that a lamb was slain for him in the Garden of Eden. அந்த அறிவின்படி அவன் முதற்பலனையும் கொழுமையானதையும் தேவனுக்கு பலியாக்கியா காணிக்கையாக கொடுத்தான் என்ற அன்பும் அவனுக்கு இருந்தது. And according to that knowledge, he had inferred that God has done something for him. Therefore, he presented to the God the first fruit and the fat of it as an offering. அதனால ஆடு மேய்க்கிற தொழிலை தெரிந்து கொண்டான் என்ற ஒரு ஒழுங்குக்குள்ள அவன் ஆசாரியத்துவத்துக்குள்ளே அவனுக்கு இருந்தான். And his choice of his profession of a shepherd also denote his ideology, his inference of his truth, that he has understood that God will become a sacrificial, a priesthood would be established for which he contributed through his profession. ஆபேலுடைய பலியிலே 3 பகுதியை நாம் காணலாம். அவனுக்கு இருந்த அறிவு, அவனுக்கு இருந்த அன்பு, அவன் ஆடு மேய்க்கிற தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஒழுங்கு இருந்தது. In the case or in the context of Abel, we can infer 3 things. Number 1, the knowledge that he possessed. Number 2, the love that he manifested or he demonstrated. Or number 3, the profession that he chose. And all these 3 things add up to his ideology. திருத்துவ தேவனிலே தேவன் மனிதனுக்காக பலியாக்கப்படுகிறார் என்ற அறிவோடும் அவர் பலியாக்கப்படக்கூடிய அன்போடும் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஒழுங்குள்ள ஆசாரியனோடும் திருத்துவ தேவன் காட்சியளிக்கிறார்கள். In the Godhead of God, in the unity of Godhead, you know God has a purpose, a knowledge. God has a love to that knowledge, and God has a function, a profession, an office to that love. இந்த அனுபவத்தில் தான் ஆபேல் பலி செலுத்தினான் என்பது அவனுக்கு இருந்த அறிவு, அவனுக்கு இருந்த அன்பு, அவனுக்கு இருந்த ஒழுங்காக அது வெளிப்படுகிறது. And that was reflected, demonstrated in the life of Abel. He had a knowledge. He had demonstrated that knowledge as love, and he also exercised that love into a profession of feeding the sheep. இந்த 3 அனுபவம் ஆபேலுக்கு இருந்ததனால எபிரேயர் 11:4 அவன் மேன்மையான பலியை செலுத்தினான், அதனாலே நீதிமானானான், தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்ற 3 அனுபவத்தையும் பவுல் இங்கு கொண்டு வருகிறார். And back he was testified, he was attested, and he was brought into the hall of faith of Hebrews chapter 11, saying that because of his faith, because of his sacrifice, God himself was pleased, God accepted, and God had recognized what he had done then towards manifesting God's all 3 things which I spoke about. அந்த பலிப்பிரமாணத்திலே வாழக்கூடிய இடத்துல இந்த 3 அனுபவங்களும் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. It is written that we all may imitate, we may exercise all these 3 orders which I speak about, the knowledge, love, and the exercise of the profession. And as we who understand the sacrificial system in the Word of God. அவனுக்கு ஒரு அறிவு இருந்ததே, அவனு அன்பை வெளிப்படுத்தினானே, அதை பற்றி ஒரு ஒழுங்கோடு வாழ்ந்தானே என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட எபிரேயர் 11:4 சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டு. Hebrew chapter 11 verse 4 is an example which is laid down before us New Testament saints. The knowledge that Abel possessed, the love that he demonstrated, and the office of the discipline or the profession that he took for himself all demonstrate that we have to imitate in our life. ஆனால் காயின் அதை பற்றி அறிவும் இல்லை, அன்பும் இல்லை, அதனுடைய ஒழுங்கும் இல்லை, அவனையும் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அவன் ஆபேலை கொல்லக்கூடிய ஒரு கொலைபாதகனாக மாறிவிட்டான். But in the case of Cain, he did not retain the knowledge. He never manifested love out of that knowledge. Neither was he careful in order to choose his profession. And he murdered the one who was righteous in terms of his ideology before God. இந்த சம்பவம் தான் இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை கொலை செய்த உண்மைக்கு நிழலாட்டமான ஒரு சம்பவம். And this is a parallel
This is a type of the Jewish people murdering our Lord, killing our Lord. யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள், அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்பதை காயின் ஆபேலை கொலை செய்த அதைத்தான் இயேசு இங்கு சுட்டி காட்டுகிறார். John's Gospel chapter 8 verse 44, the Lord said, your father is the devil. And when he quoted devil, that means the murderer. And he is inferring Cain in this context when he spoke about your father is the devil and a murderer. தன்னை கொல்லும்படியாக கல்லெறியக்கூடிய நிலையிலே தனக்கு விரோதமாக எழும்பின யூதர்களோடு ஆண்டவர் தெளிவாக இதை பேசுகிறார். He is now in argument with the Jewish people who tried to stone him to death. He's clearly telling them, you come to murder me and you have to check out the spirit which is in you. அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறானே, நீங்களும் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாக்கப்பட்டது போல காயினும் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறான் என்று யோவான் சொன்னதை அது யோவான் தான் சொல்லுகிறார், இங்கு யோவான் தான் சொல்லுகிறார். The same John in his gospel account as well as in his epistle, he's the one who writes, it's clearly said by the Lord, you come from your father the devil, the murderer from the beginning. The same murderer from the devil is also referred to Cain as well. ஆகவே பலி செலுத்தின ஆபேலுடைய வாழ்க்கையிலும் இங்கு கொலை செய்த காயினுடைய வாழ்க்கையும் இங்கு இயேசுடைய வாழ்க்கையிலே இதை நாம் நிழலாட்டமாக இதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். And therefore we can draw a parallel, connect all these points of reference and bring it into the crucifixion and death of Jesus. இயேசு அவர்களுக்காக பலியாக்கப்படக்கூடிய இடத்துல இல்லை என்பதும் இயேசுவை கொலை செய்யக்கூடிய இடத்திலே இருந்தார்கள் என்பதும் இந்த காயினுடைய திருஷ்டாந்தத்தின் எச்சரிப்பாக இருக்கிறது. The Jewish people have fallen in the line of Cain because they were not ready to sacrifice Jesus, but they were all set ready to murder Jesus, and therefore they fell in the line in the lot of Cain, the murderer, the devil's son from the beginning. ஆகவே தான் அவர்கள் இங்கு ரெண்டு பிரிவாக தொடர்ச்சியாக காயினுடைய சந்ததி என்றும் காயினை கொலை செய்த ஆபேலுக்கு பிறந்த சேத்துடைய சந்ததி என்றும் ரெண்டு பிரிவாக பிரிந்து அவர்கள் வாழுகிறார்கள். And therefore the Old Testament Genesis account branches into two groups. One after Abel, instead of Abel there was a Seth who called upon the name of the Lord, and Cain's generation which went away from the presence of God. பலி செலுத்தப்பட்டவுடைய அந்த சந்ததி கொலைபாதகத்துடைய சந்ததியோடு இணையக்கூடாது என்பதை கவனிக்க வேண்டும். When we get into the Genesis account, we have to carefully note that the generation that sacrifices right towards the Lord and the generation that murdered the sacrifice should in no way be connected or related to one another. பலியாக்கப்பட்ட ஆபேலுக்கு பதிலாக பிறந்த சேத்துடைய சந்ததியிலே நோவா குடும்பம் எவ்வளவு அன்பாக அது உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். And later we have to note the generation of Seth which fell stretched down to Noah. Again that Noah family was a family which sacrificed. Look at the love, look at the knowledge, look at this discipline they possess in them. ஆபேல் அவனுக்கு காயினுக்கு என்ன செய்தான்? அதுக்கப்புறம் அவனை வயலில் கூப்பிடும்போது போயிருக்கிறான், அவனை போய் கொண்டானே, அவனுக்கு எவ்வளவு பொறாமை, எவ்வளவு விரோதங்கள், எவ்வளவு எரிச்சல் இருந்ததை நாம் காணலாம். And we can find there that he took him to the field and he murdered him, and that was the end of the story of Abel. பலிப்பிரமாணத்தோடு வாழ்ந்த சந்ததியிலே நோவா குடும்பம் எவ்வளவு அருமையாக போற்றக்கூடிய இடத்திலே காட்சியளிக்கிறது. ஆனால் கூடி வாழ்ந்த குடும்பங்கள் ஜலப்பிரளயத்தினாலே முழுவதுமாக அழிக்கப்பட்டு போனார்கள். But the family that remained set apart with the knowledge of sacrifice was preserved and protected, but them those who messed up were all ruined in the deluge judgment. இயேசுவை கொலை செய்த கொலைபாதகரோடு சேராதபடி இயேசு நமக்காக பலியாக்கப்பட்டார் என்ற பலிப்பிரமாணத்தின் கொள்கையிலே வாழும்போது நோவாவின் குடும்பத்தை போல நாம் உயர்த்தப்பட்டு கனப்படுத்தக்கூடிய இடத்திலே இருப்போம். We should not slide ourselves with the murderers, anti-sacrificial mindset people, but we have to be committed with them, those who have a mind to sacrifice to the Lord and a life to love and demonstrate that life of love in them. இங்கு தேவன் கோபம் கொண்டு எல்லாரையும் அழித்து போட்டாரே, அந்த அழித்து போட்டவர்கள் யார் என்றால் நோவாவுடைய பேழையை கட்டின தச்சர்களும் கொல்லர்களுமே. And who are them those who the Lord destroyed? And God was annoyed with the generation and destroyed them. Who are they? All the hired laborers, the carpenters, and all the smiths who worked in building up the ark which Noah out of his influence was building up of our Lord Jesus Christ. நோவா தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் விற்று ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணக்கூடிய அளவில் அங்கு தச்சர்களும் கொல்லர்களும் அங்கு தேவைப்பட்டதாக இருக்கிறது. And hired laborers such as carpenters and smiths were needed in order to build the ark which God had given him as a revelation to survive the flood or the judgment to come. ஆகவே அந்த தச்சர்களும் கொல்லர்களும்
ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அங்கு நோவா குடும்பம் அந்த பேழைக்குள்ளே காக்கப்பட்டது. The smiths and the carpenters who were hired by Noah to build the ark were all destroyed in the deluge, in the flood. But Noah and his family were preserved and protected along with the creation of this world. ஆகவேதான் தச்சனும் கொல்லனும் கோபமடைந்து தச்சன் சிலுவையை செய்து கொல்லன் அதன் மேல் இயேசுவை ஆணி அடித்து அவர்களை கொன்றார்கள். And which is why we find the carpenter's cross and the smith's iron was the instrument behind the crucifixion of our Lord Jesus Christ. இயேசுவை கொலை செய்த அந்த கொலைபாதகத்திலே அங்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற அந்த கொலைபாதகத்திலே ஒரு தச்சனும் கொல்லனும் அங்கு இடப்பட்டதாக நாம் காணலாம். In the crucifixion of Jesus, there is a carpenter who made the cross, and there is a smith who made the iron nail involved in crucifixion of the Lord Jesus Christ. இங்கே ஒரு தச்சனும் ஒரு கொல்லனும் சேர்ந்து இயேசுவை கொன்றாலும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. But we have a promise, even though there are hired labors against our destruction, but there is a promise, no matter what, no weapon that is formed against us shall prosper. ஏசாயா 54 கடைசி 2 வசனத்திலே கரிநெருப்பை ஊதி அது உருவாக்கக்கூடிய கொல்லனையும் நான் உண்டாக்கினேன், கெடுத்து நிக்கிரமனை உண்டாக்கினேன், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். In Isaiah 54 it says that no weapon that is formed against thee shall prosper. ஆகவே ஆண்டவரை கொலை செய்த தச்சனும் கொல்லனும் அதுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்பதற்காக பேதுரு சொல்கிறார், அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது, மனோபாதியின் கட்டை அவிழ்த்தார், நீங்க கொன்னீங்க, கொல்ல முடிஞ்சுதா என்ற சவாலை பேதுரு சொல்லுகிறார். There may be instruments made by a carpenter or by a smith, but the promise is no weapon that is formed against thee shall prosper, which is why Peter on the day of Pentecost he stood up and said he could not be bound by the pangs of death, for the Lord has loosened him. அவர் பலியாக்கப்படக்கூடிய இடத்திலே ஒப்பு கொடுத்தவர், ஆனால் அவரை சிலுவையிலிருந்து கொன்றீர்களே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுந்திருக்கப்படி அந்த சாபமான சிலுவை மரணத்துக்கு தச்சனும் கொல்லனும் சேர்ந்து அவரை ஒப்பு கொடுத்தீர்களே என்று பேதுரு சொல்கிறார். Peter tried to say he is the one who committed himself to die in the sacrifice, but you took him and gave him into the hands of the wicked men and made him to be crucified on the cross and nailed him and killed him by the wicked hands. கொல்லனும் தச்சனும் சேர்ந்து கொல்ல முடிந்ததா என்பதை அங்கு அப்போஸ்தலர் 2:24 அவர் மரணோபாதியின் கட்டை அவிழ்த்தார், அவர் மரணத்தினால் கட்ட கூடாது இருந்தது, உங்களால் கொல்ல முடிஞ்சதாடா அப்படிங்கிற சவாலை பேதுரு அவர்களோடு பேசுகிறார். And Peter speaks with a challenge in 2:22 saying that wherefore he was risen from the dead and he was not being able to be tied up by the bonds of death. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற சவாலை தான் ஏசாயா நமக்கு எழுதி வைத்தார். Isaiah has given us a challenge and a promise. No weapon that is formed against thee by any laborer can prosper in our life. ஆகவே அவர்கள் பலி செலுத்தக்கூடிய இடத்திலே அவர்கள் தொடர்ச்சியை நோவா பேழைக்கு அப்புறம் தொடர்ச்சியை கொண்டு வருகிறார்கள். அங்கு கொலைபாதகம் என்ற இடத்திலே அவர்கள் எச்சரிப்பு அடைகிறதாக நாம் தொடர்ச்சியாக நோவாவுடைய சந்ததியிலே நாம் காணலாம். And they get wound up by sacrifice and they became murderers, and this is something which we have to study from the Noah's account. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே அவன் ஒரு பலியை செலுத்தினான், அதை தேவன் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Genesis account of chapter 8, after the deluge, when he inherited the new world, Noah had offered a sacrifice, and that God took it as a sweet fragrance. பலி பிரமாணத்திலே வாழ்ந்த ஆபேலுக்கு பதிலாக பிறந்த சேத்துடைய சந்ததியிலே வாழ்ந்த நோவா குடும்பம் பேழையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் பலி செலுத்தினார்கள், அதை சுகந்த வாசனையாக கர்த்தர் முகர்ந்தார் என்று எழுதப்பட்டது. The generation of Abel that had understood the sacrificial profession, which was murdered and replaced by Seth and ended up in Noah, now had offered up a sweet fragrance, a pleasing one for the Lord. அந்த பலியை ஏற்றுக்கொண்டு சுகந்த வாசனையாக முகர்ந்த தேவன் இனி அக்கினியினாலே இந்த உலகமும் பூமி வானமும் அழிக்கப்படும் வரைக்கும் அது காக்கப்படும் என்ற ஒரு உறுதியை நோவாவுக்கு சொல்லுகிறார். And the Lord who had recognized, accepted the sweet fragrance of the sacrifice as Noah had said to Noah that the world will be preserved, protected until the final judgment. நோவாவுடைய பலி
இந்த உலகம் பாதுகாக்கப்படும் என்பதற்கு அவன் செலுத்தின பலியாக இருக்கிறது. The sacrifice that Noah presented to Lord after the deluge was for the protection of this world. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டது, இப்போது இருந்த வானமும் பூமியும் அக்கினிக்கிரையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் அது காக்கப்படும் என்பது நோவாவின் பலியின் அம்சங்களாக வெளிப்படுகிறது. 2 Peter chapter 3, Peter writes, the world that then was destroyed by deluge, the world that is now is preserved for fire, and that preservation kept reserved for fire, and that preservation element is what the sacrifice of Noah is all about. ஆகவே கொலைபாதகம் என்ற நிலையிலே எச்சரிப்படைந்து அதை விட்டு பலி செலுத்த வேண்டும் என்ற நிலையிலே தொடர்ச்சியாக நோவாவின் சந்ததிகள் வந்ததாக வேதத்திலே நாம் காணலாம். From being a murderer, the Noah's family set apart themselves to be with the sacrificial mind, and the flow of sacrificial profession followed after their generation. ஆகவேதான் தேவன் ஆபிரகாமை தெரிந்த காலத்தில் ஆதியாகமம் 15 அவனை பலி செலுத்த வேண்டும் என்று 3 பலி பொருட்களை கொண்டு வரும்போது அது சரியாக அங்கீகரிக்கப்படாதபடி காரிருள் அவனை சந்தித்ததாக ஆதியாகமம் 15:9ஆம் வசனத்தின் தொடர்ச்சியிலே நாம் காணலாம். And later when Abraham got the call of God, when he followed God having forsaken everything, God also demanded to Abraham to bring sacrificial objects, which is recorded in Genesis chapter 59, where he slipped to sacrifice certain object which was demanded for. நோவாவுடைய பலி உலகம் பாதுகாக்கப்படுவதற்குள்ள பலி, ஆனால் ஆபிரகாம் செலுத்தின பலிகள் ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு ஆசீர்வாதத்தை நன்மையும் வாக்குத்தத்தத்தை கொண்டு வரக்கூடிய பலியாக இருக்கிறது. The sacrifice Noah offered unto God after the deluge was for the preservation of the world. Now coming to Abraham, the sacrifice that Abraham was demanded to offer was for the preservation of the Jewish people. இந்த பலியிலே குற்றம் இருந்ததினால அது சரியாக அங்கீகரிக்கப்படாததினால அவர்கள் எகிப்துக்கு போவார்கள் என்று சொன்னாலும் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படும்படியாக ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆதியாகமம் 22 பலி செலுத்தி நல்ல சாட்சியை பெற்றுக்கொண்டான். And there were shortcomings in the sacrifice that he placed in Genesis 15. And God had told them that their generation would end up in Egypt as slaves. Nevertheless, he perfected it by offering his son Isaac upon the Mount of Moriah and perfected that sacrifice system. ஒரு பலியின் குறைபாடை அது நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல ஆதியாகமம் 22 தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி செலுத்தி அவனை திரும்ப உயிரோடே பெற்றான் என்று எபிரேயர் 11:18-19 எழுதப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 11 verse 18 and 19 it is written, in order to rectify the shortcoming of his first sacrifice, later he perfected it in his son's sacrifice and got him back as a similitude of resurrection. ஆபிரகாம் செலுத்தின பலியிலே ஒரு மரணமும் உயிர்த்தெழுதலும் இணைந்திருக்கிறது. In the latest sacrifice that he perfected, elevated, there was a death and there was a resurrection similitude attested inside that sacrifice. இயேசுவை அவர்களை கொன்றதனாலே அவர்கள் வாழ்க்கை முடிந்தது. அவர் அவர்களுக்காக பலியாக்கப்பட்ட இடத்துல ஒரு மரணமும் உயிர்த்தெழுதலும் இணைந்திருக்கிறது. But by having killed him, that was the end of the story. But having sacrificed, there is the resurrection, such as the parallel that we get Abraham's account. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின இடத்திலே ஒரு மரணமும் உயிர்த்தெழுதலும் இணைந்திருக்கிறது என்ற இடத்துல அவனை மரித்தாலும் அவனை கொன்றாலும் அவனை திரும்ப உயிரோடு எழுப்பி தருவேன் என்ற உறுதி வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்குள் இருந்தது. In the final test of Abraham, when he presented his son as a sacrifice, in that sacrificial element there was a death and resurrection attested to it, and he made it as a type of what was to come in later generation. ஆபிரகாம் செலுத்தின பலியிலே ஒன்றை இழந்து மற்றொன்றை பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு கொள்கையை நாம் கற்றுக்கொள்ளலாம். Inside the final test of Abraham, what we have to understand in it is we lose in order to gain something. இங்கு இஸ்மவேலை தள்ளினான் என்பது அது பாவ அவயவங்களை தள்ளினதை காட்டுகிறது. ஈசாக்கை தள்ளவில்லை, பலியாக ஒப்புக்கொடு திரும்ப பெற்றான் என்பது மனுஷிகத்தை ஒப்புக்கொடுத்து தெய்வீகத்தை அவன் அடைந்து கொண்டான். In the two sons of Abraham, Ismail and Isaac, he had rejected the carnal sensual things, but when it came to the humanity side of it, he did not reject, but he had to offer it as a sacrifice and get it back renewed and resurrected. நம் மனுஷிகத்தை நாம் பலி செலுத்தி தெய்வீகத்தை நாம் அடைந்து கொள்வதுதான் பலி பிரமாணம். What is sacrificial order according to Abraham's system? You have to lay down your humanity and you have to resurrect the divinity in you. எத்தனை பேர் தெய்வீகமாக வாழ்கிறீர்கள், எத்தனை பேர் மனுஷிகமாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த ஆபிரகாமின் பலி நமக்கு போதிக்கிறது. And may the Abraham's sacrificial system teach us
that how many of you can infer in your life that you're still human? You're still towards the humanity and not into divinity. நாம் இஸ்மவேலை போல புறம்பே தள்ளப்படவில்லை, நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம், ஆனால் இன்னும் மனுஷர்களாக இருக்கிறோமே, இன்னும் தெய்வீகமாக வரவில்லையே. நாம் பலியாக்கப்பட்டு ஒன்றை இழந்து மற்றொன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have cast out Ismail, the sensual carnal element from us, but we have Isaac as a humanity. But we haven't submitted that humanity in order to receive the divinity of the comprehensiveness of the unity of God. இங்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின அந்த காரணம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷமாக அடிமையாக இருந்தாலும் யாத்திரையாகும் 12 பஸ்கா ஆட்டுக்குட்டி மூலமாக அனைவரையும் அவர்கள் விடுதலையாக்கியது. அதுதான் காரணம். Though the shortcoming lapse of Abraham had ended in the 400 year of slavery, which the Lord had even predicted before, nevertheless they were delivered in Egypt through the sacrifice of the Passover lamb. யாத்திரையாகும் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பலி மூலமாக அனைவரும் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்தார்கள். This Passover lamb, they all were liberated. They were rescued by the sacrifice of the Passover observation on that night in Egypt. ஜலப்பிரளயத்திலே கொலைபாதகராக கூடி வாழ்ந்தவர்கள் நோவாவுடைய பலியிற்கு பின்பு அவர்கள் தொடர்ச்சியாக பலி பிரமாணத்திலே ஆபிரகாமின் சந்ததியார்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறதை வேதத்திலே நாம் அறிய வேண்டும். Before the ending of the then world by deluge, who were murderers and killers, but after the deluge we find in Noah, they all became people loaded with sacrificial mind, and they were proceeding with that. அப்படிப்பட்ட யூதர்கள் இஸ்ரவேலர்கள் ஏன் அவரை கொலை செய்ய வேண்டும், ஏன் அவர்களுக்காக பலியாக்கப்படக்கூடிய இடத்தில் இல்லை என்பதை நாம் கவனிக்க போகிறோம். Now we are going to consider the killing part of it, the murdering part of it, of the Israelites who had did greater sacrifice to the Lord in the former times. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று பேதுரு யோவான் யாக்கோபை கூப்பிட்டு அவர் வியாகுலப்படுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. In Matthew's Gospel account chapter 26, he called his 3 of his chief disciples, Peter, James and John, and said, if this vessel could pass away from me, let it be. And he prayed thrice. இது பலி என்ற இடத்தில் இல்லையே, இது கொலைபாதகம் என்ற இடத்தில் போகிறதே என்பதை அவர் கலங்குகிறார், வியாகுலப்படுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். He was realizing the fact that the Jewish people are going to murder him by giving him into the wicked people's hands, and which is the reason why Jesus Christ was struggling or was tormenting in it. கொலைபாதகத்தை விரும்பாத இயேசு அதை செய்ய வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும், அந்த பாத்திரத்தை பருக வேண்டும் என்ற இடத்திலே அவர் ஒப்பு கொடுத்ததனால் அது பலியாக மாறினதாக நாம் காணலாம். And he did not desire to be murdered or to be killed, but he wanted to offer himself as a sacrifice. Because he embraced it, accepted it, he became a sacrifice for us. கொலைபாதகம் என்பது நாம் விரும்பாத இடத்திலே இருக்கிறது, அதுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது அது பலியாக அது காட்சியளிக்கிறது. And being killed, being murdered is unacceptable. But when we accept an acceptable, that is where sacrifice gets prominence. ஒரு மரணத்தை நாம் விரும்பக்கூடிய இடத்திலே அது பலி, அது விரும்பாத இடத்திலே கொலைபாதகம் என்பது அர்த்தம். When you embrace, when you accept something which you are unable to accept, that is sacrifice. Otherwise it's a murder. இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்க அவர் அன்பாக இருந்ததினால் அது பலி, அதை மறுத்தால் அது கொலைபாதகம். If Jesus Christ had refused to be led towards the cross of his crucifixion, it would have been a murder. But because he embraced it in the Garden of Gethsemane, having broken himself, and that became a sacrifice. ஆபேல் பலிகளை செலுத்தக்கூடிய 3 அனுபவங்கள் இருந்தாலும் அவன் காயின் கொன்றதை அவன் ஏற்றுக்கொள்ளாததினால, அவனுடைய இரத்தத்தின் சத்தம் பழிவாங்கும் என்று சொன்னதினால காயின் பலி என்ற இடத்தில் இல்லை, கொலைபாதகம் என்ற இடத்திலே அவன் இருக்கிறான். And Cain is a murderer because his brother's blood is still crying, avenge his brother for what he had done to him. இந்த காயின் ஆபேலை கொன்ற இடத்திலே அது கொலைபாதகம். இந்த ஆபேல் பலியாக்கப்படவில்லை, அவன் கொல்லப்பட்டான். And Abel, who was murdered, Abel never wanted to be sacrificed. ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்பது பழிவாங்கக்கூடியது. அவன் மரிக்க விரும்பவில்லை, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்பவில்லை, அது பலி என்ற இடத்திலே அது இல்லை. And the death of Abel, which speaks, the blood which speaks avenging, is not in a place of sacrifice. It is crying against his very own brother
to avenge for his murder. எபிரேயர் 12 அதிகாரம் 24 ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசி ரத்தத்திடத்தில் வந்து சேர்ந்தீர்களே என்று பவுல் எழுதுகிற காரணம் என்ன? What's the reason in Hebrews chapter 12 verse 24? The epistle writer says that the blood of Jesus speaks better thing than that of the blood of Abel. ஆபேல் பலி செலுத்தினான், ஆனால் பலியாகவில்லை, அவன் கொலை செய்யப்பட்டான். இயேசு தங்களை கொலை செய்த அந்த இடத்திலே மன்னியும் என்ற வார்த்தை அவர் பலியாக்கப்பட்டார். Abel did sacrifice, but he was murdered. But our Lord Jesus Christ was led to be murdered. He said, forgive them, and became a sacrifice by laying his life voluntarily. இந்த பலி என்பது அன்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததனால அது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அது பலியாக இருக்கிறது. Because Jesus Christ laid down his life when he was threatened to be killed, and that's the point where Jesus loved us and laid his life for us as a sacrifice. இயேசுவை கொன்றார்கள் உண்மைதான், ஆனால் அவர் அதை மரணம் என்ற இடத்தில் ஏற்கவில்லை, மன்னிக்கக்கூடிய இடத்திலே அவர் அவர்களுக்காக பலியாக்கப்பட்டார். They took him to be murdered, to be killed as a male fat upon the cross. But nevertheless, Jesus was not murdered. Jesus was not killed because he laid down his life voluntarily and willingly. And therefore it's called sacrifice. இயேசுவை அறியாமல் கொன்றேன் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் இயேசு பலியாக்கப்பட்ட இடத்திலே ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டார்கள். And when the Jewish people can stand up and say, in ignorance I killed him, and that becomes the acceptance of the sacrifice of Jesus. ஆகவே இந்த கொலைபாதகத்திலே விரோதம், பகை இருக்கிறது. பலியாக்கப்படுகிறதிலே அன்பு, ஆசை மிகுந்திருக்கிறது. In murder, in killing, there is a hatred and there is division, but in sacrifice there's love and unity. நாம் பகை விரோதம் என்ற கொலைபாதகத்தில் இடத்தில்லாதபடி நாம் அன்பு கூறக்கூடிய இடத்திலே பலி பிரமாணத்திலே நாம் வாழ வேண்டும். We are not in the place of murder, of division, of hatred, but we are in the place of sacrifice, of love and of unity. இயேசுடைய பலி பிரமாணத்திலே நாம் ஒருவரோடு இணைக்கப்படுகிறோம். In the sacrificial reference of Jesus' death, we are united in that point. நாம் நமக்காக அவர் பலியாக்கப்பட்டதனால அந்த பலி பிரமாணத்திலே நாமும் பலியாக்கப்படக்கூடிய இடத்திலே அனைவரும் நாம் இணைக்கப்படக்கூடிய அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்படுகிறோம். That's a point of reference, the sacrifice of Christ, where we all are led towards to lay down our life and love each other with that love that which demands sacrifice in us. எபேசியர் 5:1 அவர் நமக்காக காணிக்காக பலியாக ஒப்பு கொடுத்த அன்பு கூர்ந்தது போல அன்பிலே நடந்து கொள்வோம் என்று பவுல் அதை எழுதுகிறார். Which is the reason why Paul in Ephesians 5:1 urges the church, because he gave himself as a sacrifice and as an offering. Walk yourself in love, writes Paul. ரோமர் 5 அதிகாரத்தில் நல்லவனுக்காக மரிக்கலாம், நீதிமானுக்காக மரிக்கலாம் என்பது, நல்லவனுக்காக நீதிமானுக்காக ஒரு மரிப்பது அது ஒரு பலி, அது ஒரு அன்பு என்று சொல்லப்படுகிறது. In Romans chapter 5, Paul argues, maybe sometimes a man may die for somebody who is good, somebody who is wanting, but for a sinner, for somebody who is weak, to die is unacceptable. இயேசுவை கொன்ற கொலைபாதகர்கள் கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்ல இயேசு பலியாக்கப்பட்ட அந்த பலி பிரமாணத்திலே அன்பிலே நாம் வாழுகிறோமா? And where are we? Are we found among the murderers, among the killers of Jesus, with hatred and disunity, or with the sacrificial system of love and unity, and found with his mindset? இயேசுவை கொலை செய்த இஸ்ரவேல் யூதர்கள் அதை அறியாமல் கொலைபாதகராக யூதர்களாகவே முடிந்தார்கள். The Jewish people, the Israelites, who led him to murder, to killing upon the cross, ended up without knowing this truth, completely ignorant of this. தேவனுடைய நிர்ணயத்தின்படியும் ஆலோசனையின்படியும் முன்னறிவிப்பின்படியும் ஒப்புக்கொடுக்கும் அந்த இயேசுவை அக்கிரமக்கார கையிலே ஆணியடித்து சிலுவையிலே கொன்றீர்களே என்பதை உணர்ந்த யூதர்களுக்காக அவர் பலியாக்கப்பட்டார். Peter's charge of you have given him into the wicked men's hand. Christ who died according to the foreknowledge, according to the determined counsel of God, and that convicted them, and that had sparked up them of the ignorance. பெந்தேகோஸ்து அதே நாளிலே அப்போஸ்தலர் 2:41 ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்பது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு பாக்கியம். அந்த யூதர்கள் அவரை கொன்றாலும் அவளுக்காக பலியாக்கப்பட்டாரே இந்த இடத்திலே அவர்கள் கீர்த்தி அடைந்தார்கள். That very day of Pentecost, Peter, when he argued with them and charged them with this, their hearts were ripped, convicted. And that day they all accepted the sacrifice of Jesus, even though they were murderers. And 3,000 of them accepted the baptism and were added to the church. இயேசு கொல்லப்பட்டார் என்ற இடத்திலே நாம் ஒவ்வொருவருக்காக பலியாக்கப்பட்டது. Having been killed, remember, for us he is a sacrifice. யூதர்கள் இஸ்ரவேலுடைய கொலைபாதகம் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் பலி என்ற இடத்திலே காட்சியளிக்கிறது. The Jewish murder of the Jesus out of ignorance, for us Gentile as a whole,
we accept it as a sacrifice. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7 இதோ வருகிறேன் என்ன எழுதியிருந்தால் அதிலே நடக்கட்டும் என்று ஒப்புக்கொடுத்த ஒரு பலியை நாம் காண முடியும். Hebrews chapter 10 verse 7, Christ said, "Lo, I come. It is written of me that to do thy will is a sacrifice for us Gentile community." கொலைபாதகத்தை கண்ட இயேசு பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த இடத்திலே பலி பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுத்ததனால பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். And because he gave himself as a laid down his life as a sacrifice, Holy Ghost has to take charge and continue with that sacrifice into the work of his sanctification. 2 கொரிந்தியர் 13:4 அவர் பலகீனப்பட்டு தன்னுடைய சித்தத்தை பலகீனப்படுத்தியதனால பலகீனராய் சிலுவையில் ஏற்பட்டாலும் தேவனுடைய வல்லமையினாலே சிலுவையிலே அவர் பிழைத்திருக்கிறார். What says 2 Corinthians 13:4, having crucified in weakness, he liveth it by the strength of God. இயேசு நமக்கு கொல்லப்படவில்லை, இயேசு நமக்காக பலியாக்கப்பட்டார். This morning remember, Christ was not killed, murdered for us, but he laid down his life voluntary, sacrifice for us. அவர் காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்த இடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். Let us all submit to the Lord as an offering and as a sacrifice and walk in love. அவர் பாடுபட்டது போல அதை ஆயுதமாக தரித்துக் கொள்ளும்போது பாவத்தை விட்டு நாம் ஓய்ந்திருப்போம். As he suffered, when we arm the mind of suffering in us, we will be set apart from sin. கொலோசியர் 1:24 அவருடைய பாடுகளில் குறைவானதை என்னுடைய அவயவங்களிலே நான் நிறைவேற்றுகிறேன் என்று பவுல் அதை எடுத்துக்கொண்டார். Colossians chapter 1 verse 20 onwards he writes, that which lacks in the suffering of Christ, I take it up in my body to complete it in the body for the sake of the church of God. பழைய ஏற்பாட்டின் நிழலாட்டமான பலி பிரமாணங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். Let us all submit to the Old Testament type and shadow of the sacrifice which is in Jesus Christ. யாத்திராகமம் 12க்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். Commit to Exodus chapter 12. ஈசாக்கின் பலிக்கு ஒப்பு கொடுப்போம். Commit to the sacrifice of Isaac. மனுஷிக பலியாக்கப்பட்டு தெய்வீகம் வெளிப்படட்டும். Let humanity be laid down. Let the divinity arise. அவருடைய சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். And you be sanctified by the will of his sacrifice. ஒரே பலியினாலே நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். By one sacrifice, which will we are sanctified. அவருடைய அன்பினாலே நிரப்பப்படுவோம். Let us all be filled and by the love of Christ. ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுவோம். Be filled by the blessings of Christ. மகிமை 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 மகிமை